திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டிட கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி தொடர்ந்து அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த 24 நாட்களாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலே தாக்குதல்கள், போர் நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து அந்த போர் நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபித்தோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சுமார் 48 மணி நேர கெடுவை ஈரானுக்கு விதித்திருந்தார். அந்த கெடுவின் அடிப்படையில் ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு திறக்கப்படாத சூழ்நிலையில் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஈரான் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்து செய்தியை பதிவிட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் இந்த போர் இன்னும் உச்ச நிலையை அடைந்து விடுமோ என்கிற நிலை காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஈரானும் இஸ்ரேலும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அணுசக்தி நிலையங்களை, அணுசக்தி மையத்தையும் தாக்கி இருந்தார்கள். இது நிமித்தம் இஸ்ரேலிலும் சில பாதிப்பு ஏற்பட்டிருந்தது, அதே போல ஈரானிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. தற்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு தற்போது 5 நாட்களுக்கு போர் நிறுத்த தற்காலிக ஒப்பந்தமானது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஏற்பட்டு தற்போது அந்த அமெரிக்கா நடத்தி கொண்டிருந்த ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தப்படும். இந்த போர் தற்காலிகமாக 5 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பதை அவர் அறிவித்திருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்த தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய விண்ணப்பமாக இருந்தது. கர்த்தர் அதை நிறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இந்த போர் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையிலே ஒரு சமாதான நிலை உண்டாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த 24 நாட்களாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த தாக்குதல்கள் ஆண்டவரே தகப்பனை உச்சக்கட்டத்தை எட்டி பெரிய அழிவு நேர்ந்து விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையிலும் தகப்பனை நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த அழிவுக்கு ஏதுவான தாக்குதல்கள், போர் நிறுத்தப்படுவதற்கு தற்காலிகமாக ஆண்டவரே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பதற்கு நீங்க உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவரே ஈரானை அமெரிக்கா ஆண்டவரே 5 நாட்களுக்கு எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் மீது அமெரிக்கா எடுக்காது என்று சொல்லி அவர் கொடுத்திருந்த இந்த ஆண்டவரை உறுதிப்பாடுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தரமாக முடிவுக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேசங்களுக்கு இடையிலே சமாதான சூழ்நிலை கட்டளையிட ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளவாக வளைகுடா நாடுகள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தகப்பனே, இன்னொரு பக்கத்திலே ஆண்டவரே இந்த தேசங்களிலே தங்கி இருக்கிற, வேலை பார்க்கிற பல்வேறு காரணங்களுக்காக ஆண்டவரே வளைகுடா நாடுகளில் இருக்கிற ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய தேசத்து ஜனங்கள், பிற தேசத்து ஜனங்கள் இவர்கள் எல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஆண்டவரே நீங்க மனம் இறங்கி ஆண்டவரே இந்த போர் நிறுத்தத்தை ஆண்டவரே அமெரிக்க அதிபர் அவர்கள் அறிவிக்க உதவி செய்தீங்க. கோடி நன்றியப்பா. தொடர்ந்து இது நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. வன்முறைகள், இரத்த சிந்துதல் வேண்டாமப்பா. பொருளாதார சீர்குலைவு வேண்டாமப்பா. ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து நிரந்தரமாக அறிவிக்கப்படும் வரை நாம் இதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.